அழகான பசுமையான கிராமம். அங்க முனிவர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் அடிக்கடி பல இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்துறது வழக்கம். இது மூலமா அந்த முனிவருக்கு நிறைய சீடர்கள் அங்க வர ஆரம்பிச்சாங்க. அந்த சீடர்கள்ல ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது. அதாவது ஒரு சின்ன திருட்டு பழக்கம் இருந்தது. அவரு எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அதை அவரால் மாத்திக்க முடியல. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, மற்ற சீடர்கள் அவர் திருடுறத பாத்துடுறாங்க. அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, பயிற்சி வகுப்பு முடிச்சதும் குரு கிட்ட போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நம்மளுடைய சக சீடர் இதை திருடிட்டாருங்கய்யா அப்படின்னு. ஆனா அந்த குருவோ அதை பெருசா எதுவும் பொருட்படுத்தாம அமைதியா இருந்துட்டாரு. சரி, மற்ற சீடர்கள்லாம் நினைச்சிட்டாங்க முதல் முறைங்கிறதுனால மன்னிச்சு விட்டுட்டாரு போல அப்படின்னு. ஆனா இந்த தவறு அப்படி தொடர ஆரம்பிச்சது. மறுபடியும் மறுபடியும் அவர் திருடுறாரு. மற்ற சீடர்கள் எல்லாம் போயிட்டு குரு கிட்ட சொல்றாங்க. குரு பெருசா எதுவும் பொருட்படுத்தாம விட்டுடுறாங்க. இந்த சீடர்களுக்கெல்லாம் ஒரு மன வருத்தம் ஆயிடுச்சு. அவன் தப்பு செய்யறான், நம்ம சொல்றோம், ஆனா நம்ம குருதேவர் ஏன் அதை கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னுட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு குரு கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. குருதேவா, நீங்க தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுத்து வெளியே அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா நாங்க எல்லாரும் வெளியே போயிடுவோம் அப்படின்னு உரிமையா கோரிக்கையா சொல்றாங்க. அப்போ குருதேவர் சொல்றாரு, சீடர்களே, நீங்க எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். உங்க எல்லாருக்கும் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியுது. ஆனா தப்பு செய்யறாங்க இல்லையா, அவங்க தெரியாம எது தப்பு எது சரின்னு தெரியாம செய்யறாரு. நீங்க எல்லாம் நல்ல குரு கிட்ட, என்னை விட பலர் நல்ல கல்வி அறிவுல இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கல்வி கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா போயிட்டு வாங்க. எனக்கு நீங்க உங்களுடைய நன்மைதான் முக்கியம். ஆனா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம தப்பு செய்யறாங்க இல்லையா, அவங்கள திருத்துறது என்னுடைய கடமை. என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நான் அவங்கள கண்டிப்பா வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு குரு சொல்லிடுற. மற்ற சீடர்களுக்கெல்லாம் இப்பதான் குரு எதுக்காக அந்த தவறு செஞ்சவரை தண்டிக்கல அப்படிங்கிற விஷயமும் புரிஞ்சது. தப்பு செஞ்சாரு இல்லையா, அவருக்கு தன்னுடைய தவறு எவ்வளவு பெரியது அப்படிங்கிறதும், குருதேவர் எவ்வளவு பெருந்தன்மையா அதை பார்த்திருக்காருங்கிறதும் அப்பதான் புரியுது. எல்லா சீடர்களும் சேர்ந்து கோரிக்கை வச்சாங்கல்ல, அவங்க எல்லாம் குருதேவரை புரிஞ்சுக்கிட்டு எங்களை மன்னிச்சிடுங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட படிக்கிறதுல எங்களுக்கு அவ்வளவு பெருமையும் சந்தோஷமும் சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போறாங்க. தப்பு செஞ்சவரோ சாஷ்டாங்கமா குருதேவரோட கால்ல விழுந்து, இனிமே அறியாமையில கூட என்னுடைய தவறை நான் செய்ய மாட்டேன் குருதேவா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆமா, நமக்கு எப்பயுமே நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்த பிரயோஜனம் இருக்கு. ஆனா முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்கள, அவங்கள தட்டி கொடுத்து மேல கொண்டு வர்றதுலதான் நிஜமாவே ஒரு குருவோட கடமையும் திறமையும் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இது சரிதானே குருதேவர் செய்த செயல்?